முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அடுத்து என்ன வார்த்தை இருக்கிறது? ரைச்சஸ்னஸ். அவருடைய நீதியை தேடுங்கள். நமக்கு என்று ஒரு சுயநீதி இருக்கு. ஏன் மனசாட்சி பிரகாரம் நான் கரெக்டுப்பா, அது தேவையே இல்லை. அப்படி ஆட்களை எல்லாம் தேவன் அப்படி வலிச்சு அப்படி தள்ளிடுவார். ஏன் நீதியை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். உங்க நீதியை அல்ல, என் நீதியை தேடுங்கள். மனிதனுடைய நீதி கொஞ்சம் வேணா கரெக்டா இருக்கலாம். ஏன்னா தேவன் கொடுத்த அந்த மனசாட்சியினால ஓரளவுக்கு அவன் சிலவற்றை நீதியாக தீர்க்க முடியும். இது தப்பு, இது சரி என்று தீர்க்க முடியும். ஆனாலும் கூட அது எதுவுமே தேவனுடைய நீதிக்கு இணையாய் மாறாது. தேவனுடைய நீதி ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குது தெரியுங்களா? நீங்கள் நான் நல்லது செய்யறது ஆரம்பிக்கல. தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அதை விசுவாசிக்கிறவனுக்கு நீதி உண்டாகிறது என்று தேவனுடைய நீதி எங்க ஆரம்பிக்கிறது? கிறிஸ்துவில் ஆரம்பிக்கிறது. அங்கேயே மனுஷனுடைய நீதி எல்லாம் காணாம போச்சு. அவனுக்கு அது பைத்தியமாய் தோன்றுகிறது. சிலுவையை பற்றின உபதேசம் மனுஷனுக்கு எப்படி இருக்கிறது? கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனா இருக்கு. உன்னால அதை நம்ப முடியல. ஆமா ஆண்டவரை நம்ப முடியல. அதுதான் என் நீதி. யூ ஹாவ் டு பிலீவ் இட். நிறைய மக்கள் தேவனை பின்பற்றினாலும் தங்கள் நீதியைத்தான் பின்பற்றுகிறார். தேவனை பேரை வச்சுக்கிட்டு தங்கள் மனதில் எது நல்லது கெட்டது என்று நினைக்கிறார்களோ அதைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனை பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் தேவ நீதியை பின்பற்றுங்கள். முதல் தேவ நீதி சிலுவையிலே ரட்சிப்பு, சிலுவையிலே நீதி என்பதை காண்பிக்கிறது. அது இல்லாம தேவ நீதி இல்லவே இல்லை என்று சொல்லுகிறது. சிலுவைக்கு பின்னாடி தேவன் சபையை ஏற்படுத்துகிறார். சர்ச் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமா இருக்கிறது என்று தீமோத்தேயுல வாசிக்கிறோம். சோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிறோம். இரண்டாவது நீதியை தேடுகிறோம். நீதியை எதற்காக தேடுறோம்? இப்படிதான் ஒரு இடத்துல போய் நான் கேட்டேன், எதுக்காக நாம் நீதியை தேடுகிறோம்? ஒரு சின்ன பையன், நீதி இல்லை அதனால நீதியை தேடுகிறோம் அப்படின்ட்டு. ஷாக் ஆயிட்டேன் நான். என்ன பதில் சொல்றேன்னு எனக்கு தெரியல. நம்ம கிட்ட நீதி இல்லை, அதனால நம்ம என்ன செய்யறோம்? நீதியை தேடுகிறோம். ரொம்ப அழகான பதிலா இருக்கு. ஆனால் இன்றைக்கு நீதியை நாம் தேடுவது நிதிக்காக. நீதியாய் நாம் நடப்பது எதற்காக? நிதிக்காக. நீதி ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியாய் என்னது? நீதியாவா? நான் நீதியா நடந்தா நிதி கிடைக்குமா? ஆக மொத்தத்துல அங்க சுத்தி இங்க சுத்தி நாம எதை செய்தாலும் எங்க நின்றோம்? நிதிக்கு நின்று விடுகிறோம். இல்லை, நாம் படைக்கப்பட்ட போது நீதியாய் வாழும்படி படைக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய கேரக்டர் எப்படிப்பட்டது? நீதியாய் வாழும்படி. அந்த கேரக்டர் நான் இழந்து விட்டேன். பாவத்தினால் அந்த கேரக்டர் இழந்துட்டேன். இப்ப என்னுடைய பழைய இடத்திற்கு நான் போகிறேன். அதுதான் தேவனுடைய இடம். தேவன் எனக்காக எப்படி நான் உருவாக வேண்டும் என்று நினைத்தாரோ அதன்படி மாறுவதுதான் நான் பழைய இடத்திற்கு திரும்புதல். ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நீதியா நடந்தா எனக்கு நிதி கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்படித்தான் ஒரு அரசனுடைய மகன், அரசன் போரிலே தோற்ற உடனே இவனை சிறையில கொண்டு போய் போட்டாங்க. மகன் வளர்ந்து வருகிறான். அவன் தான் ஒரு பெரிய அரசனுடைய மகனாக இருந்ததெல்லாம் மறந்து விட்டது. சிறைச்சாலை அடிமை வாழ்க்கை டோட்டலாவே அவனை மாத்திருச்சு. திடீரென்று ஒரு நாள் இந்த மாதிரி அரசனுடைய மகன் சிறைச்சாலையில இருக்கிறான் அப்படின்னு அந்த ராஜ மந்திரிக்கு தெரிய வருகிறது. இவர் மாறு வேடம் போட்டு அந்நிய நாட்டுக்கு போகிறார். சிறைச்சாலைக்குள்ள போய் பேசுறாரு, ஐயா உங்களை நான் எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறேன். நீங்க வேற யாரும் இல்ல, அந்த நாட்டு மன்னனுடைய மகன். நீங்க திரும்பி வாங்க. இத்தனை நாள் ஆச்சு உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. நீங்கள் திரும்பி வாருங்கள்னு சொன்ன உடனே அவர் உடனே கேட்டார், எனக்கு என்ன கிடைக்கும்? அதெல்லாம் நான் வர்றேங்க, எனக்கு என்ன கிடைக்கும்? இவருக்கு ஷாக் ஆயிருச்சு. என்ன கிடைக்குமா? என்ன சொல்றீங்க? சிறைச்சாலையில நான் சரியா சாப்பிடல, ரொம்ப பட்னியா இருக்கிறேன், நல்ல ட்ரெஸ் கூட இல்ல, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா உங்க கூட வந்தா நல்ல சோறு கிடைக்குமா, நல்ல ட்ரெஸ் கிடைக்குமா? அவர் கூப்பிடுவதனுடைய நோக்கமே வேறு. அவர் ஒரு பெரிய ராஜாவினுடைய மகன், ஒரு பெரிய இடத்திற்காக கூப்பிடுகிறார். ஆனால் இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்று சொன்னால் மிக மோசமான நிலைமையில் இருக்கிறதுனால அதை பற்றி இவரால் சிந்திக்கவே முடியல. அந்த ராஜதந்திரி முடிவெடுத்தார், இனி இவரை கொண்டு வந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு போயிட்டார். எனக்கு அன்பானவர்களே, நாம் பரலோக வாசிகள் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். இந்த உலகத்தில் அல்ல, பரலோகத்தில் தான் நமக்குரிய எல்லாமே இருக்க போகிறது. தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், என் கண்ணுக்கு மறைக்கப்பட்டவைகள், இவைகள் எல்லாமே பரலோகத்தில் எனக்கு தேவன் வைத்திருக்கிறார். அதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். இந்த உலக வாழ்வு இப்படிங்கிறவங்கள நாளைக்கே முடிந்து போய்விடும். உறுதி இல்லாத இந்த வாழ்வு, இதை நம்பி மோசம் போய் விடாதீர்கள். இந்த உலக வாழ்க்கையில ஏதோ 4 வருஷம் கழிச்சு நான் நல்லா இருக்க போறேங்கிற அதை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். இந்த உலகத்துல இப்ப கஷ்டப்படலாம், 4 வருஷம் கழிச்சு நான் நல்லா இருக்கலாம், ஆனாலும் கூட இது நிரந்தரமே அல்ல. இது எப்ப வேண்டுமானாலும் காணாமல் போய்விட போகிறது. எனக்கு ஒரு அற்புதமான உலகத்தை தேவன் படைத்து வைத்திருக்கிறார். விளையாட்டான காரியம் அல்லது, இது சத்தியம். அதுதான் தேவனுடைய கேரக்டர் உள்ள ஒரு இடம், தேவனுடைய முழுமையான நீதி உள்ள ஒரு இடம்.
ஆகவேதான் அந்த நீதியை தேடச் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க என்ன பண்ணாலும் சரி நீதியை தேடணும்.